இது வந்து சோலார் பேஸ் கேலண்டருங்க. சூரியன் மேஷத்தில் கால் எடுத்து வச்சா அதுதான் முதல் வீடு. அதை அடிப்படையாக கொண்ட கால அட்டவணையை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரெயின் கூட லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் 2 பிளவு இருக்கும் கரெக்டாக சென்டரில். சரியா? இந்த பக்கம் 6 புள்ளிகள் இருக்குது உடம்புல. இந்த பக்கம் 6 சென்டர், இந்த பக்கம் 6 சென்டர் இருக்கு. அதுதான் அவங்க அர்த்தநாரீஸ்வரராக பிரிக்கிறாங்க. இப்போ காணா படைப்புன்னு ஒரு பொருள் உண்டு. செதஞ்சு போயிட்டு அடிபட்டு என்ன பண்ணுறோம்? காயம் பட்டுச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் காயம். காயம்னா உடலுக்கு உயிருடன் இருந்தால் உடல், உயிர் பிரிந்தால் கூடு, அழிவுக்கு உட்பட்டது காயம். பாடிக்கு காயம்னு ஒரு பொருள் உண்டு. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிக்கி நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதுவுமா நம்ம சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆசையா இருக்கும்ல, அதை அவர் வாயால சொல்லி கேட்கும் போது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த நல்ல நாள் அதுவுமா. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு போய் அவர்கிட்ட டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? வணக்கம் சார். வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி. அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த சோபகிருது ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்புறம் இந்த தை திருநாள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இதுல தமிழ்னு இப்போ எல்லாருமே தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தமிழ் அன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன சார் விஷயம்? ஏன் இது இந்த சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு ஃபர்ஸ்ட் மந்த்தாக நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? இது சோலார் பேஸ் கேலண்டருங்க. சூரியன் மேஷத்தில் கால் எடுத்து வச்சா அதுதான் முதல் வீடு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தொடங்கிவிடும். அதுதான் தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு வருடத்தின் ஆரம்பமாக வடிவமைத்து அந்த சூரிய பாதம் அதை அடிப்படையாக கொண்ட கால அட்டவணையை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இதுவரை இந்த தமிழ் உலகம், இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் உலகம் தெரிந்து கொள்ளாத ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை உங்களுக்கு நான் தமிழ் மொழியை பற்றி கொடுக்கிறேன். தமிழில் உங்களுக்கு உயிர் எழுத்து 12 படிச்சிருக்கீங்கல்ல? மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. சரியா? உயிரெழுத்து 12 அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுங்க? ஆமான்ட்ட அதுக்கு ஏன் உயிரெழுத்துன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? அதுதான் சவுண்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்டான சவுண்ட் கொடுக்குறது, அதனாலயா சார்? மெய் எழுத்து 18. அதுக்கு ஏன் மெய்னா பாடி. ஓகே. தமிழின் உள்ளார்ந்த அந்த மொழியின் வடிவமைப்பின் இலக்கணம் லெமூரியா அழிந்த போது அழிந்து விட்டது. அது இன்று நம்மிடையே இல்லை. ஏன் அந்த 12 சொற்களுக்கு உயிரெழுத்து என்று பெயரிட்டார்கள் என்றால், அது இயற்கை சார்ந்தது, உயிர் சார்ந்தது. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருக்கீங்களா? பாதியா, பாதி பெண் பாதி ஆண். அதே மாதிரி இந்த உடலை பாதியாக பிரிக்கலாம் தெரியுமா? பிரெயினை கூட பாதியாக பிரிச்சிடலாம். ஹார்ட் ஒன்று தான் பிரிக்க முடியாது. பிரெயின் கூட லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் 2 பிளவு இருக்கும் கரெக்டாக சென்டரில். சரியா? இந்த பக்கம் 6 புள்ளிகள் இருக்குது உடம்புல. இந்த பக்கம் 6 சென்டர், இந்த பக்கம் 6 சென்டர் இருக்குது. அதுதான் அவங்க அர்த்தநாரீஸ்வரராக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? உயிர் மேஸ்குலைன், ஆண் சம்பந்தப்பட்டது. உடல் ஃபெமினைன், பெண் சம்பந்தப்பட்டது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த செக்ஸுக்கு போவாத, மேல் ஃபீமேல் செக்ஸுக்கு போவாத. இது அந்த மேஸ்குலைன் ஃபெமினைன் அந்த இதில் வரும். இங்கே ஒரு 6 சென்டர், இங்கே ஒரு 6 சென்டர் இருக்குது.
அதை நீங்கள் எனர்ஜி சக்கராஸ்ன்னு சொல்லுவீங்க. இதை வந்து நீங்கள் வந்து கேமராலேயோ சிடி ஸ்கேன்ல எம்ஆர்ஐலாம் போய் பார்க்க முடியாது. ஓகே. மொத்தம் 12 ஆதாரங்கள் இருக்குது. 6 இந்த பக்கம் 6 இந்த பக்கம். இந்த 12 தான் அந்த உயிர் குச்சி விளையாடிட்டு இருக்கும். ஓகே சார். அதுதான் அந்த உயிர் இருப்பிடும் நிலை, உயிர் உறையும் நிலை எல்லாமே அதுதான். புரிஞ்சுதுங்களா? புரியுது. இந்த 12 ஆதாரங்களுக்கு ஒரு ஒலி அதிர்வுகள் உண்டு. அதுதான் உன் உயிரெழுத்து. புரிஞ்சுதா? புரியுது சார். மெய்யெழுத்து 18. தமிழ் அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா, அனாட்டமி அவங்க தமிழர்கள் படிச்சு போன அனாட்டமியில் 18 இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உள்ளுறுப்புகள் 18 முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது ஒன்று ஒரு ரிதமில் ஃபங்க்ஷன் ஆகும். ரிதமிக் ஃபங்க்ஷன். இப்போ பிரெயினில் போயிட்டு நீங்கள் இஇஜின்னு எடுக்கிறீங்கல்ல, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், அந்த அதிர்வை தானே போய் எடுக்கிறீங்க. கரெக்டா? அது ஒரு ரிதமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அந்த வேவ்ஸை தான் போய் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ஹார்ட்டில் போய் எக்கோ கார்டியோகிராம்னு எடுக்கிறீங்கல்ல, அது என்ன? அது ரிதம் தானே. அது ஒரு ரிதமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி 18 உறுப்பும் ஒரு ரிதமில் ஒர்க் பண்ணும். இந்த 18ம் சேர்ந்த ஓவரால் ஹார்மனி தான் உன்னுடைய ஆரோக்கியம். இந்த 18 உறுப்புகளின் ஒலி அதிர்வுகள் இருக்குது இல்லையா, அதுதான் உன் மெய்யெழுத்து. இது இனி கிடையாது யாருக்கிட்டையும். எந்த தமிழ் வல்லுநருக்கும் இது தெரியாது. இது எந்த புத்தகத்திலையும் உனக்கு கிடைக்காது. உயிர்மை எழுத்து என்ன தெரியுமா? 216. இந்த உயிர் ஆதாரமாக வைத்து இந்த உடலின் ஆதாரத்தில் இயங்குது அந்த உயிர். கரெக்டா? the physical body is the suit of the soul, earth suit of the soul னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மொத்தம் நம்ம அனாட்டமியில் 216 எலும்பு. கால்சியம் பேஸ். அனாட்டமியில் கொஞ்சம் கம்மியாக வரும். இங்கே சில காட்லேஜ் எல்லாம் எடுப்பாங்க அவங்க. ஓகே. இதை வச்சு தான் அவன் வந்து சொற்களை வடிவமைக்கிறான். எப்படி தெரியுமா? இயக்கத்துடன் இருக்கிற இல்லையா நீ, உன்னுடைய மெய், அந்த பாடிக்கு பேர் தான் உடல். உயிரெழுத்து ஊல ஆரம்பிக்கிறாங்க பார். புரிஞ்சுதா? இந்த உடல்னா கடலை ஆதாரமாக கொண்டது. அது இன்னொரு இதுல சொல்றேன். உயிர் பிரிந்து விட்டால் கூடு மெய்யெழுத்துல வந்துடுச்சா, அங்க உயிர் கிடையாது. ஓகேயா? புரிஞ்சுக்கிறீங்களா? தமிழின் இலக்கணம். அடுத்தது கா அப்படின்னா படைப்புன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த ஆயுத எழுத்து இருக்குது பார், இதுதான் அந்த புள்ளி. இது உயிர் அக்கு. இது இல்லைன்னா அங்கே மொழி கிடையாது. மக்கள்னா அந்த காக்கு மேலே அந்த இக்கண்ணா வந்தாதான். இப்போ கானா படைப்புன்னு ஒரு பொருள் உண்டு. செதஞ்சு போயிட்டு அடிபட்டுச்சா என்ன பண்ணுறோம்? காயம் பட்டுச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் காயம். காயம்னா உடலுக்கு உயிருடன் இருந்தால் உடல், உயிர் பிரிந்தால் கூடு, அழிவுக்கு உட்பட்டது காயம். பாடிக்கு காயம்னு ஒரு பொருள் உண்டு. மந்திரம் என்ற ஒரு சொல் உண்டு. மண் திறம் என்று பிரிப்பார்கள். மண்ணுன்னா அதுக்கு உடல்னு ஒரு பொருள் உண்டு. திறம்னா எஃபிஷியன்சியாக தான், அந்த ஓவரால் ஹார்மனின்னு சொன்ன பாருங்க. ஒரு லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை அதனுடைய ரிதமோட அதனுடைய அந்த இசை அமைப்போட சொன்னினா அந்த ஒலி அதிர்வுகள் உன்னுடைய ஹார்மனி எடுத்துன்னு வரும். ஒரு கந்த சஷ்டி கவசமோ ஒரு சுப்ரபாதமோ அது எதுக்கு ராகங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ராகங்கள் வந்து உள்ள இருக்கிற ரிதத்தோட அமைச்சது தான் அந்த சரிகம பதனி. புரியுதுங்களா? அந்த ஓவரால் ஹார்மனியை ரீச் பண்றதுக்கு தான் அது. நீ பாடணும்னு அவசியம் இல்லை, கேட்டா கூட போதும். ஆமா. இந்த மண்ணுக்கு உடல்னு பொருள். இந்த காக்கு படைப்புன்னு சொன்னேன் இல்லையா, இந்த காவை கொண்டாந்து இந்த மாவுக்கும் இன்னுக்கும் நடுவில் போட்டீங்கன்னா மகன் உன்னுடைய படைப்பு. ப்ளூரல்னா ஈழ், மகள். புரியுதா? இதை தாண்டி உடலுக்கு ஒரு சொல் இருக்கு. அழிவை தாண்டி நிற்பது உடல். சாகாவரம்.
ஆத்மாவா சார்? இந்த உடல் உயிரோடு இருக்கிறது எத்தனை ஆயிரம் வருஷம் இருந்தாலும். ம். இதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மருந்தென வேண்டாம் யாக்கைக்குன்னு. யாக்கை என்பது கடைசி சொல். உடல், கூடு, காயம், மண், யாக்கை. அழிவுக்கு உட்பட்டது காயம், அழிவை தாண்டி நிற்பது யாக்கை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல்லின் அமைப்பிற்கும் இலக்கணம் உண்டு. ஆமா. அவ்வாறு மிக தெளிவாக வடிவமைத்தவர்கள் தமிழர்கள் இந்த தமிழ் மொழியை. ஸோ உயிரெழுத்து என்றால் என்ன, மெய்யெழுத்து என்றால் என்ன, உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன, ஆயுத எழுத்து என்றால் என்ன, இதன் ஆதாரத்தில் எப்படி ஒவ்வொரு 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 சொல்லுக்கும் அவர்கள் அர்த்தம் கண்டிருக்கிறார்கள், அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் எப்படி இந்த சொற்களை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பாகும். இந்த விவரத்தை இந்த புத்தாண்டு அன்றைக்கு உங்களுக்கு வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். புத்தாண்டு அதுவுமா இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதனால் பயன்பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.